சம்பவம் செய்ய தயாரான தலைவர் 173 டைட்டில் டீசர். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கும் படத்தின் ப்ரமோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கிளீன் ஷேவ் செய்திருக்கும் ரஜினியின் புது லுக்கை பார்த்தவர்களோ இது நெல்சன் படத்திற்காகவா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் 174 படம் அதாங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் படத்திற்காக ரஜினிக்கு 225 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக அசைக்க முடியாத இடத்தில் உள்ளார் ரஜினிகாந்த். ரஜினி கமல் மீண்டும் சேர்ந்து நடிக்கும் படத்தில் வன்முறை இருக்காது, அது காமெடி த்ரில்லர் படமா. முன்னதாக தலைவர் 174 படத்தை இயக்கும் வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கே என்கிறார்கள். ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி படத்தில் ஏ சான்று கொடுத்தது சென்சார் போர்டு. வன்முறை காட்சிகளால் தான் ஏ சான்றிதழ் கிடைத்தது. குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கும் படத்தில் தான் நடிக்க வேண்டும் என்று நெல்சன் திலீப்குமாரை தேர்வு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த். கோலிவுட்டின் இரு பெரிய ஸ்டார்கள், சொல்ல போனால் சினிமா சகோதரர்கள் சேர்ந்து நடிப்பதாலேயே தலைவர் 174 படம் மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. ஜெயிலர் 2 படத்தை முடித்ததும் உடனடியாக தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்புகளில் களமிறங்குவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பானது வரும் மார்ச் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் நடித்து முடித்துவிட்டால் குறைந்தது 2 முதல் 3 மாத காலம் இடைவெளி எடுத்துவிட்டு தான் அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். அதுவும் அந்த காலகட்டத்திற்குள் தான் கமிட் ஆகியுள்ள படம் இல்லாமல் அதற்கு அடுத்த படத்தின் கதையை கேட்டு தீர்மானிப்பார். ஆன்மீக சுற்றுலா செல்வார் என்பது போன்ற ஆக்டிவிட்டிகளில் ஈடுபடுவார். இம்முறை உலகநாயகன் கமலஹாசனின் தயாரிப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் படத்தில் கமிட் ஆகியுள்ளதால் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் 1 மாத காலத்திற்கு குறைவான இடைவெளியில் தலைவர் 173 படத்தில் நடிக்க உள்ளார். இத்தகவலை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தாய்க்கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். அதாவது தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தின் இடையில் தொடங்கப்பட உள்ளது. இதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் என்று தெரிவித்தார். அவர் கூறியதை வைத்து பார்க்கும்பொழுது சித்திரை 1ஆம் தேதி படத்தின் படப்பிடிப்பு தொடங்க அதிக வாய்ப்புள்ளது என்று பேச்சுக்கள் இப்பொழுதே தொடங்கிவிட்டது. இந்த படத்தின் டைட்டில் டீசர் வெளியாக திட்டமிட்டுள்ளனர். அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தலைவர் 173 டைட்டில் டீசர் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக வெளியிட இருக்கிறார்கள். ஏற்கனவே ரஜினி மற்றும் கமல் படத்தின் ப்ரோமோ இணையத்தை அதிர வைத்து வருகிறது. அதே போல தலைவர் 173 டீசரும் பல சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கலாம்.